தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நூற்றியன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கிறது. இந்த தமிழக நிலப்பரப்புல மனிதகுல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளை பின்னிட்டு செல்ல வேண்டியிருக்கு. தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். ஆட்சி பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் கத்தாழை மொழியில் வாழ்ந்த தடயங்கள் கிடைக்கிறது. முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கீழ்படுத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளின் வண்ணம் மரங்களுடைய பழங்களை அடித்து சாப்பிட்டு அதுவும் ஹேண்ட்ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள், இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையாக இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள், அங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவாக தங்குவாங்க. அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்டில் 25லேருந்து 50 பேர் ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னே இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகள் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. தமிழ்நாட்டில் முதல் முறையில் ஒரு விரிவான கட்டிடப்பகுதியில் கிடைத்த இடம் கீழடி. அந்த கட்டிடப்பகுதியில் வச்சு இல்லை, தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த பானையோட்டில் இருந்து, அதே போல் குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளை போட்டு வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த இருந்திருக்கணும். இன்னைக்கு கூட நம்ம அந்த பாத்திரங்களில் எழுதுகிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தவிர பார்த்தோம்னா விளையாட்டு பொருட்கள், பாஸ்ட் டைம்ஸ் தான் மிக முக்கியம். ஒரு நாகரிகத்தில் பாஸ்ட் டைம்ஸை வச்சு தான் பேஸ்ட் ஆன் த சிவிலைசேஷனை வேல்யூ பண்ணுவாங்க. கலித்தொகையில் பகடை விளையாட்டு மிக துல்லியமாக சித்தரிக்கப்படுகிறது. விளையாடும் பொழுது 10 என்ற எண் வரும்படியாக பகடை விளையாட்டு. அப்படி என்றால் அது ஒரு கனசதுர பகடையாகத்தான் இருக்க வேண்டும். கலித்தொகையில் பேசப்படுகிற பகடையும் கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பகடையும் ஒன்றே. சங்க இலக்கியம் ஒரு புனைவு இலக்கியம் அல்ல. அதனுடைய நம்பகத்தன்மையை கீழடி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில்
இன்னொரு அகழ்வாய்வு தடமும் இன்னொரு இலக்கியமும் இவ்வளவு நெருக்கமாக நின்று கைகுலுக்கிக் கொண்டதே இல்லை. சுடு மண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள், வட்டச் சில்லுகள், தந்தத்தினாலான பகடைகள், ஆட்டக்காய்கள் மற்றும் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன. அதை இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய பண்பாட்டு மேன்மைக்கு காரணம் அதன் தொன்மை மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியும் கூட. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே முழு வளர்ச்சி நிலையை அடைந்த நகர நாகரீகம் இருந்ததற்கான சான்றுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் கீழடி உலகிற்கு உரைப்பது யாதெனில், தொன்மையை போற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாய் வாழும் நில மறுபடி பதத்தினை நான் பாதிக்கும் பொழுது சிலிர்க்குது தேகம் கொஞ்சம். நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம்தான், உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். 7 கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர் தான், அது வெறும் பெயர் இல்லை எங்கள் உயிர்தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
ஒரே ஒரு பெயர் தான், அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. ஆயிரம் ஆண்டின் முன்னே சித்தர் சொன்னதெல்லாமே இன்றுதான் ஆசை சொல்லும். நிலவை முத்தமிட்டு விண்காலத்தில் ஏறி தமிழோ விண்ணை தாண்டி வெல்லும். கிழவிகள் மொழி அனுபவ மொழி, அதில் உண்டு பூமி பந்தின் மொத்த அறிவு. குமரிகள் விழி சிதறிடும் மொழி, அதில் உண்டு பூமி பந்தின் மொத்த அழகு. ஏழு கோடி இதயத்தில் ஒரே துடிப்பு, எங்கள் விழிகளில் எரிவது ஒரே நெருப்பு. உலகினு கொளி தர அதை பரப்பு, இந்த இனத்தினில் பிறப்பதே தனி சிறப்பு. தமிழன் என்று சொல்லடா,